நமக்கு இல்லையே, நமக்கு இல்லையே. இவன் இருக்கான ஒருத்தன் கூட. புரியவே இல்லை. நான் சொல்ல தமிழ் புரியுதா? இது சோதிக்கப்படுது. புரிஞ்ச ஆமேன்னு சொல்லணும். தேவன் எதை சோதித்து பார்க்கிறார்? இது பேசாது, இது பேசாது, இது கூட பேசாது. ஆனால் நம்முடைய ஆவி அங்கே சோதிக்கப்படுது. புரிஞ்சுங்க, ஆமேன்னு சொல்லணும். கடினமான வார்த்தை. God test my spirit, how I feel. சொல்ல முடியாது. இந்த மாதிரி கார் பற்றியா? எங்கள் பேர பசங்கள்லாம் ஊரில் இருக்கிற எல்லா கார் பேரும் ஞாபகத்தில் வச்சுக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கார் பேர் இனோவா தெரியும், அவ்வளோதான் தெரியும். லேட்டஸ்ட் மாடல்லாம் சொல்கிறாங்க. அதில் ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க அவங்க வீட்டில். புரியல. எனக்கு ஒரு காரு தெரியாது. ஓட்ட தெரிஞ்சான்னு தெரியணும். அது சும்மா வாங்கி வச்சுக்கிது, அவ்வளோதான். என்னடி பார்க்குறீங்க சொல்லுங்கள். ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த சூழ்நிலை பார்க்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்றதை கூட கர்த்தர் பார்க்குறார். எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே என் ஆவி கூட நீங்கள் பார்க்குறீங்க அந்த இடத்துல. முன்னாடி இது வினாடி இது. ஹலோ, இதை விட பெருசாக கற்றுக் கொடுத்துருவார். என் ஆவி தடுமாறவில்லை என்று சொல்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லணும். புரிஞ்சு சொல்கிறீங்களா, புரியாமல் சொல்கிறீங்களா? என் ஆவி அதை பார்த்து தடுமாறுவது இல்லை. மேலே இருக்கிறவங்கெல்லாம் என் ஆவி அதை பார்த்து. அவர் நண்பர் வீட்டுக்கு அடிக்கடி போகிறேன். என் நண்பர் வீட்டுக்கு 10 கார் இருக்குது அவர் வீட்டில். பிராண்ட் நியூ, எல்லாமே பிராண்ட் நியூ. அந்த சீட் கவர் கூட கிழிக்கலை. ஒரு நாள் யூஸ் பண்ணுவார், போட்டுருவார். உண்மையை சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசின வார்த்தை தான், ஐ டெஸ்ட் மை ஸ்பிரிட். எண்ணங்கள் வேற, வார்த்தைகள் வேற, ஆசைகள் வேற, விருப்பங்கள் வேற, ஆனால் ஆவி வேற. புரியுதா உங்களுக்கு? நான் ஆரம்பத்தில் அப்படி யோசிப்பேன். ஒரு ஊழியக்கார வீட்டில் இருந்தேன்ல, டேபிள் நிறைய இருக்கும், எச்சக்கமாக இருக்கும் அது. ஆனால் ஒரு நாள் சாப்பிட்டதே இல்லை. 16 வருஷம். அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, நீ இதை பார்க்காதடா, இதை விட பெரிய நிலைக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். புரியுதா உங்களுக்கு? இப்போல்லாம் ஏசுனா சந்திக்கிறதுக்கு முன்னால் சாப்பிட வழி இல்லை. அவர் சந்தித்த பிறகு சாப்பிட நேரம் இல்லை. ஏசுநாத வரதுக்கு முன்னால்